இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 45 வசனம் 4. வெண்கல கதவுகளை உடைத்த இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். யாராலும் திறக்க முடியாத கதவுகளை திறந்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு தருகிறார் என்றால் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கோரேஸ் அப்படின்ற பெயருக்கு பதிலாக உங்க பெயரை சேர்த்து நீங்க இப்ப படிக்க போறீங்க. விசுவாசத்தோடு படிங்க. வெண்கல கதவு உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். பிரியமானவர்களே, தாம் தெரிந்து கொண்ட, தாம் அபிஷேகம் பண்ணின, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கிறிஸ்டினாவுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், கிறிஸ்டினாவுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும், கிறிஸ்டினாவை பார்த்து வலது கையை பிடித்து கொண்டு கிறிஸ்டினாவுக்கு சொல்லுகிறதாவது, ஹல்லேலூயா, உங்க பேரை சேர்த்து நீங்க வாசித்து விசுவாசத்தோடு இந்த வசனத்தை அறிக்கையிட்டு செபிங்கள். வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். யாராலும் திறக்க முடியாத, யார் அடைத்து வைத்திருக்கிறார்களோ அந்த அடைக்கப்பட்ட நன்மையை, அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறப்பார், கர்த்தர் முறிப்பார், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். மனிதன் அடைத்து வைக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு போஸ்டிங் தராம மனுஷன் தடை பண்ணலாம், அடைத்து வைக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையை தர முடியாதபடி மனுஷன் பல வகையில போராடலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை அபிஷேகம் பண்ணின அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறாரே, உங்களுக்கும் தருவார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். செபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. தாம் அபிஷேகம் பண்ணின தம்முடைய பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் திறக்கிறவர், முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம், புதையல்களை தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரம், நெருக்கம், பிரச்சனை, போராட்டம் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ரீபா லபா சந்த நிகா ரபா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணி எழுதி அது ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க அருமையான தெய்வ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதாக. தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. ஒரு லேண்டு சேல்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நல்லது சேல்ஸ் ஆக உதவி செய்யுங்க. இடங்கள் வாங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்கப்பா, நல்ல லேண்டை கொடுங்கப்பா. ஒரு வீட்டுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நல்ல ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கொடுங்க. வீடு கட்ட முடியாத இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. வேலை பார்க்கிற இடங்கள் இருக்கிற நெருக்கம், பிரஷர், ஆண்டவரே நெக்ஸ்ட் போஸ்டிங் கிடைக்க முடியாத இருக்கிற தடைகள், ஆசீர்வாதத்துக்கு விரோதமான தடைகளை இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் எல்லாம் மாற்ற குடும்பத்தை சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.